இன்றைக்கி கேஸ் சிலிண்டர் விலை வந்து 50 ரூபா கூடி இருக்குது. 50 ரூபான்றது ஒரு சாமானியப்பட்ட மக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு 500 ரூபா மாற்றினாலே ஒரு நிமிஷத்தில் காலியாக போயிடக்கூடிய இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் இந்த மத்திய அரசு வந்து எல்லாத்துக்கும் விலையை நிர்ணயம் பண்ணி கூட்டுது. 56 இன்ச்சு அண்ணாச்சு, நீங்கள் சொன்னதெல்லாம் என்னாச்சு? 15 லட்சம் போடுறீங்களா, அதையும் காணோம். தினமும் இப்படி கேஸ் விலையை நாளுக்கு நாள் உயர்த்துனீங்கன்னா இந்த பொதுமக்களோட நிலைமையை கொஞ்சமாச்சு நினச்சி பாருங்கள். இனிமேல் நாங்கள் ஆதி காலத்துக்கு தான் போகணும், விறகடுப்பை தான் தேடி எல்லாரும் போகணும். உங்களை மேலே கொண்டு வந்து வச்சதுக்கு நீங்கள் இந்த மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்கிறீங்க. எல்லாம் ஆதி காலத்துக்கு போங்க, படிக்காத முட்டாளாகுங்க, கஷ்டப்படுங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு எங்களை ரொம்ப தள்ளிட்டீங்க. இதுக்கு விடிவே கிடையாது போல் எங்களுக்கு. கேஸ்லாம் 50 ரூபா ஏறி இருக்குது. தமிழக மக்கள் இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்பொழுதுமே இந்த மத்திய அரசு மேலே ரொம்ப கோபமாக தான் இருக்காங்க. போன எலெக்ஷனோட வரக்கூடிய நாட்களில் வந்து கேஸ் சிலிண்டர் விலை குறைப்போனாங்க. ஆனால் குறைப்போன்னு அந்த பொய்யான வாயால் சொல்லிவிட்டு இதே பொய்யான வாயினால் இன்றைக்கி 50 ரூபா கேஸ் சிலிண்டர் விலை ஏற்றிருக்கு. இது எப்படி இருக்குது? எரியிற எண்ணெய் தூக்கி ஊற்றுன மாதிரி இருக்குது. அது கூட கொஞ்சம் மக்களுடைய வயிற்றை எரிச்சிக்கிற அளவுக்கு இருக்குது. சாதாரண பாமர மக்கள் இன்றைக்கி எங்கே போவாங்க? அந்நாடு தேவைகளை சந்தித்து தன்னுடைய பொருளாதாரத்துக்கு தேவையான உழைப்பில் இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி 50 ரூபா அவங்களுக்கு கேஸில் ஏறுதுன்னா இது பெரிய கொள்ளை அல்லவா? இதெல்லாம் மக்கள் வந்து உணர்ந்து இந்த ஏற்றத்தை கேஸ் விலை ஏற்றி அந்த மத்திய அரசு மேலே கடும் காட்டத்தில் இருக்காங்க. பொருளாதாரத்தில் இருந்து அப்போ பாமர மக்கள் ஒரு குடிசை தொழில் செய்கிறவா, 2 கொத்த வேலைக்கு போகிறவா, அவங்களாம் இன்றைக்கி கண்கலங்கி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? 50 ரூபா அவங்களால வேலையே இல்லாத நேரத்தில் இன்றைக்கி 50 ரூபா கேஸுக்கு ஏறுது. இது எப்படிங்க? இதை யாரும் தாங்க முடியாது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் இதை குறித்து எங்கள் முதல்வர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொன்னால் மகளிர் மட்டுமல்ல அத்தனை பேருமே வெறி கொண்டு எரிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போகிறோம். இந்த 50 ரூபா கேஸ் சிலிண்டரை வந்து விலையை அவங்க குறைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். 350 ரூபா இருந்த கேஸு இன்னைக்கு 917 ரூபா சில்லறையை தொடுது. நாங்கள் எப்படி கேஸ் வாங்கி நாங்கள் அடுப்பு எரிக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. முன்னாடி நாங்கள் பழைய மாதிரி விறகடுப்புக்கே போக வேண்டியதான். சாதாரண பாமர மக்கள் எப்படி இந்த கேஸ் வாங்கி எரிக்க முடியும்? வீட்டுக்கும் நீங்கள் இலவசமாக இணைப்பு கொடுக்கன்னு சொல்கிறீங்க, கேஸ் இணைப்பு கொடுக்கன்னு சொல்கிறீங்க. இப்படித்தான் நீங்கள் பண்ணுவீங்க போல். இலவசம்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா கேஸ் விலை ஏற்றிட்டீங்க, சிலிண்டர் இது பெட்ரோல் விலை ஏற்றிட்டீங்க, டீசல் விலை ஏற்றிட்டீங்க. இப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொன்றா ஏற்றிக்கிட்டே போனால் பாமர மக்கள் நாங்கள் எப்படி குடும்பம் நடத்துறது, எப்படி வாழ்கிறது? நேற்று வந்து சந்தோஷமான தீர்ப்பை வந்து அறிவிச்சிருக்கீங்க 50 ரூபான்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கொண்டாட்டம் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ளைட்லேயே போயிட்டுருக்கீங்க, அதனால் உங்களுக்கு 50 ரூபா ஏறினாலும் தெரியாது. நாங்கள் செருப்பு போட்டு தான் காலில் நடந்து போகிறோம், அதனால எங்களுக்கு தெரியும் எவ்வளவு 1000 ரூபா இருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான இது, எடுக்க முடியாது. அதுலேயும் 50 ரூபா ஏற்றுக்கிறீங்க. கச்சா எண்ணெய் விலை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. அந்த கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிச்சின்னா பாமர மக்களுக்கு கூட தெரியும், எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சிலிண்டர் விலை குறையுன்ட்டு கூட்டி இருக்கீங்க. இதில் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அடுப்பு ஊதுனாலும் கறி விலையும் நீங்கள் கூட்டியிருக்கீங்க. அப்போ நாங்கள் விறகு உடைக்க தான் போகணுமா? அதுவும் எங்களால் முடியாது. என்ன தான் செய்ய சொல்கிறீங்கன்னு தெரியல. எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் படிக்க வைக்கிறோமா, இல்லை விறகு பொறுக்க போடுமா? சிலிண்டர் இருந்தால் சீக்கிரமாக நாங்கள் இது பண்ணலாம். எவ்வளோ இருக்குது? அதேமாரி எடையும் குறைக்கிறீங்க. வயிற்று பசிக்கு என்ன தான் நாங்கள் செய்ய? வயிற்று எரியணுமா, அடுப்பு எரியணுமான்னு எங்களுக்கே தெரியலை. இதெல்லாம் நீங்கள் பார்த்து திரும்ப பெறணும்னு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். மக்கள் எல்லாருக்கும் இதுதான் எல்லாரோடைய பணிவான வேண்டுகோளே நாங்கள் கேட்டுக்கிறோம். தயவுசெய்து இதை திரும்ப பெறுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.